இருக்கிறத வச்சு நாங்க பாப்போம். அவங்க கையில நாங்க பட்டிக்கிட்டே இல்ல. உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? நீ எப்ப பாத்த? என்னத்த? இருக்குதா? என்னத்த? இருக்குது நீ. மூளை சொன்னேன். அதத்தான் நானும் சொல்லுகிறேன். யாருங்க சொல்றேன்? ஆமா, உன்னை கெட்டாருன்ற. உன்னை கை வைத்து கெட்டானா? கால் வைத்து கெட்டானா? இல்லை. உடல் வைத்து கெட்டானா? தப்பா நினைக்காத. அவர் யாருமா? அவருக்கு எது தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாது. அவரை விட்டு இருக்கு. நீ நடிக்கிறானோ நீ நடிக்கிற. ஊர்ல ஐயா ஏத்து அந்த பெண்ணு கூட பிறந்த அண்ணன் உடன்பிறந்த அண்ணன் தங்கச்சியா உடன்பிறந்த தங்கச்சி இந்த சாட்சி செல்லுமா எப்படி செல்லாம் செல்லுமே உன் தங்கச்சி அவங்க வீடுல மட்டும் சொல்லுவான் நீ பாத்தேனா பாகர் சொன்னா கூட பரவாயில்ல உன் தங்கச்சி இவன் தான் கட்டானா ஏத்துவான் நீ ஏத்துக்கணும்னா பெண்ணோட குலக்கரைக்கு சென்றிருக்கிறார். அங்கு யாரோ இரு வாலிபர்கள் பெண்ணுடைய கற்பினை சூறையாடி விட்டார்கள். அந்த சமயம் பார்த்து இளவரசர் அந்த வழியாக சென்றிருக்கிறார். அந்த சமயம் பார்த்து இவர் மீது பழி போட்டார். இந்த அரண்மனை நாம் ஆளலாம் என்று ஏகப்பட்ட சொல்ல வர மயிலா அந்த வழியாக வந்திருக்கிறார். இவர் மீது பழி போட்டார். இந்த அரண்மனை நாம் ஆளலாம் என்று ஏகப்பட்ட அண்ணன் தங்க இருவரும் திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள். இதில் இந்த தெரிகிறது எனது கட்சிக்காரர் நிரபராதி ஆணித்தரமாக நீதிமன்றத்துல விசாரணை வந்து ஒரே குழப்பமா நீதிமன்றமா எனது கட்சிக்காரரை விசாரிக்கும் பொழுது எதிர்கட்சி வைக்கிறார் திசை திரும்ப பார்க்கிறார். ஆகையால் இந்த வழக்கை வருகின்ற 37ஆம் தேதி ஒத்தி வைக்குமாறு நான் தாழ்வுடன் கேட்கிறேன். 37 ஆமா எப்படியா 30க்கு அப்புறம் 1 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 4 அதுக்கப்புறம் 5 அதுக்கப்புறம் 6 அதுக்கப்புறம் 7 30 சரியா போச்சு போ. குழப்பமா இருக்கனா அந்த குழப்பத்திலே வந்து ஒரு பாடல் பாடுங்க. டேய் ஒரு பாடல் என்ன 1000 பாட்டு பாடுறா. இப்ப நான் பாடுறேன். நான் வெச்சிருக்கேன் கேக்கு வாங்கி சாப்பிடுங்க. இல்லங்க பாட்டு பாடுனீங்களா சுதியோட பாடுவேன். நான் சுதி இல்லாம பாடுறேன். இப்போ நம்ம கேக்குமா பாடுறோம். ஆமா பாடு. நான் பொக்கிரிக்கு பொக்கிரிச்சா பக்கத்துல என்ன கோணிதான் அடி எனக்கு முண்டா இப்படிதான் நான் என் கற்பி கெடுத்தான். நீயாடா நான் பெற்றெடுத்த மகன். சற்று நேரத்துக்கு முன்பதாக அந்த ஏழை பெண்ணை யாருனே தெரியாதுன்னு சொன்ன நீ நீதிமன்றம் என்று பாராமல் நீதிமன்றத்திலே அந்த ஏழை பெண்ணை கட்டி பிடிக்கிறான் என்றால் இப்பேற்பட்ட கொடிய செயலை இவன் தான் அண்ணா நீதி தவறாத இந்த முல்லை நாட்டிலே நீதியை தவறு விட்டால் நமது மகன் இப்பேற்பட்ட கொடியவனுக்கு சரியான தண்டனை வழங்க நாளை காலை சூரிய உதயமன் இவனுக்கு தூக்க தண்டனை. அவர் யார்? ஒரு நாட்டு இளவரசர், நாடல பிறந்தவர், அவர் வாழ பிறந்தவர். அவர் வாழட்டும் தாயி. கற்பை இந்த பாவி நான் உயிரோட வாழக்கூடாதம்மா. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டா நான் இந்த கற்பை இருக்கு மீண்டு வருமா? அந்த மரண தண்டனை எனக்கு கொடுத்துருக்கு தாயே. ஏழ்மையான குடும்பத்தில பிறந்திருந்தாலும் எவ்வளவு பணிவோடு பேசுகிறார். நாடாள பிறந்தவர் நாட்டு இளவரசர். அவரால் என்னுடைய கற்பியை பறிபோயிருந்தால் சரி அந்த தூக்க தண்டனை எனக்கு கொடுங்கள் மகாராணி என்று கத்துகின்றால் கதறுகின்றால் கண்ணீர் வலிக்கின்றாள். பெண் என்றால் இவள் அல்லவா சொல்ல வேண்டும். பெண் குலத்தின் பொன் விளக்கு மாதரகுல மணி விளக்கு இந்த அரண்மனைக்கு எனக்கு மருமகளா வந்தா இவள் தானே வரணும். தீர்ப்பு இப்ப மாற்றி அமைக்கிறேன். அண்ணா என்ன நடக்குது? சத்தியமங்கலம் மேடையில நாடகம் போறா தோத்த சொல்றீங்களே என்ன ஊர்ரா? ஏய் கம்ப்ளீட் ஏய் இரு ஏய் என்ன ஊர்ரா? என்ன ஊரு? சத்தியமங்கல் அண்ணா என்ன இதெல்லாம்? அண்ணா இதெல்லாம் என்னன்னு கேக்குறியாமா? இது எரியுது பாரு, இது போக்கஸ், இது போக்கஸ், அது எரியுது பாருமா டீப் லைட், இந்த தொங்குது பாருமா இதெல்லாம் சீரி லைட், அதோ தெரியுது பாருமா அம்மன் கட்டி வெட்டு. நீங்க ரத்தம்டா. அண்ணா உங்களுக்கு என்னத்தான் ஆச்சு? அண்ணனுக்கு நான் தர
தங்கச்சி அண்ணா எனக்கு விருப்பமில்ல திருமணம் இருக்குதுமா. என்னது உங்களுக்கு ஒண்ணு நடக்குதா ஒரு பெருமாங்கண்ணா அம்மா நீ வாங்கம்மா எதுக்கும் திரும்ப கணக்கு செய்து வைக்கிறீங்க ஏய் விருப்பம் இல்லாமல் இந்த திருமணம் நடக்கவில்லை. அவனுடைய விருப்பத்தோடு தான் இந்த திருமணமே நடக்கிறது. ஏழை பெண்ணு கூட பாராமல் ஏழை பெண்ணுடைய கற்பியே உன் அண்ணன் கெடுத்துக்கிறான். அதற்காகத்தான் இந்த அவசரமான திருமண ஏற்பாடு. அம்மா போது நிறுத்துங்கம்மா. எங்க அன்னைக்கு எப்பேற்பட்டவன் படிச்சவன் பண்புள்ளவன் பல நாடுகளை சுத்தி பார்த்தவம்மா. அப்படியே எங்க அண்ணன் பெண்ணுடைய கற்பை கெடுத்திருந்தாலும் 5-10 குத்து துரத்துங்க. எங்காச்சும் பழச்சுக்கிட்டு ஏழ்மை பட்ட நாய் 5-10 கொடுங்க. 7 நாள் பண்ணு நாட்டை விட்டு தரத்துன்னு எங்கன்னா பேசிட்டு ஆமாடா இப்படி செய்த என்ன எப்படிடா 5-10 மேல 1 ரூபாய் போட்டு உன் கற்பை நான் எல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம். ஏய் பெண்ணாக பிறந்தவன் நீதிமன்றம் வந்தது மாபெரும் தவறு. என்ன பெத்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெடுது. இதையெல்லாம் நீ பேசக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது.